வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இது என்னன்னு பார்க்காதீங்க. இது வந்து பன்னீர் மேக்கர். இந்த மாதிரி இது உள்ளே வச்சு பன்னீரை வச்சுட்டு இந்த தட்டு இருக்குது பாருங்கள், அதை அது மேலே முடியணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக கடையில் விற்கிற பன்னீர் அட்டகாசமாக நம்ம வீட்லேயே பண்ணலாம். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கூட இருக்குது அந்த பன்னீர் மேக்கர். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து ரவுண்ட் ஷேப்பு. அதனால் டக்குன்னு நான் ரவுண்ட் ஷேப்பை வாங்கிட்டேன். அந்த பாருங்கள் எவ்வளோ கிளியராக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் துணியில் போட்டு திரிச்சிங்கன்னா அது ஷேப்லெஸ்ஸாக வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் மேக்கரில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கிளியராக கடையில் விற்கிற மாதிரியே நம்ம வீட்லேயும் நம்ம அதை செஞ்சிடலாம். அதுக்கு நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து ஃபுல் மில்க் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த க்ரீன் மேஜிக், ஆவின் க்ரீன் மேஜிக் அதெல்லாம் எடுத்திங்கன்னா 200 கிராம் பன்னீர் வரும். நீங்கள் ஃபுல் மில்க் க்ரீம் வாங்கி பண்ணுங்களேன், 1/4 கிலோ பன்னீர் வரும். அடுப்பில் வச்சுட்டு கரண்டி விட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விடணும். இப்போ கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. அந்த பால் அடுப்பில் வச்சுட்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் சேர்க்குறேன். வினிகர் இல்லாதவங்க நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திரிக்கணும். இப்போவே கொஞ்சம் விட்டதில் பால் உடஞ்சி வந்துடுது. எடுத்தோன்னா மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. பன்னீர் தனியாக தண்ணீர் தனியாக அப்படி பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது. இதுதான் கரெக்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னா நார்மல் வாட்டரை இதில் சேர்க்குறேன். ஏன் நார்மல் வாட்டர் சேர்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் வந்து சாஃப்டாக வரணும். அதுக்காக தான் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். 3 நிமிஷம் கழித்து அந்த தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை வடிகட்டணும். ஒரு ஜாலியை வச்சுட்டு அதுக்கு மேலே வெள்ளை துணி போட்டு நான் வடிகட்டுறேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக அந்த ஜாலியில் வடிகட்டினீங்கன்னா அந்த ஜாலியில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அதில் இந்த பன்னீர் குட்டி குட்டி பன்னீர்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் இந்த ஜாலி மேலே துணி போட்டு வடிகட்டுறேன். அப்புறம் இதை வாஷ் பண்ணணும். இதில் வந்து புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது போகிறதுக்காக கொஞ்சம் இந்த டேப்பில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இந்த பன்னீர் மேக்கர் எங்கே வாங்கினேன் அப்படின்றதையே நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த துணியோடு தான் அந்த பன்னீர் மேக்கரில் வைக்கணும். இப்போ இந்த பன்னீர் நல்லா இப்படி சமன்படுத்திக்கோங்க ஸ்பூனால். நீங்கள் டைரெக்டாக பன்னீரை துணி இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் அந்த பாக்ஸில் ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது வழியாக கூட சின்ன சின்ன துகள்லாம் வந்துடும். அதனால் துணி போட்டு அப்படி பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் வையுங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. 3 மணி நேரம் கழித்து பாருங்கள், சூப்பராக பன்னீர் வந்துடும். இது எங்கே கிடைக்கும்னா, பாரிஸில் அந்த கந்தசாமி கோவில் இருக்குது பாருங்கள், கந்த கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். இந்த மெயின் ரோட்லேயே அப்படி போனீங்கன்னா, அது உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கிற கடைகள்லாம் கிடைக்குது. அந்த சைஸுக்கு அந்த விலை வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் வாங்கின இந்த பன்னீர் மேக்கருடைய ரேட் வந்து 120 ரூபா. நான் சின்ன சைஸ் தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இன்னொரு இதோடைய கொஞ்சம் பெருசு வந்து 155 ரூபாய்க்கு விற்கிது. அதோடைய கொஞ்சம் பெருசு வந்து 200 ரூபா அப்படின்னு விற்கிது. நீங்கள் ஆன்லைன்லலாம் வாங்க போனீங்கன்னா 400 ரூபாய் இல்லாமல் இதெல்லாம் வாங்க முடியாது. எவ்வளோ சாஃப்டான பன்னீர் வந்திருக்கு. இதில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் 65, பன்னீர் புலாவ், பன்னீர் பக்கோடா, நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சூப்பராக இதில் செய்யலாம். எவ்வளோ நல்லா கிளியராக அழகாக க்யூப்ஸு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பன்னீர்லாம் பணம் கொடுத்து நீங்கள் வாங்காதீங்க. இந்த 1/4 கிலோ பன்னீர் நம்ம 200 கிராம் பன்னீரை எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லா க்யூப்ஸும் நான் இத்தனைக்கும் பெரிய பெரிய க்யூப்ஸாக தான் நான் வெட்டியிருக்கேன். இப்போ அதை பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் இதை செய்ய போகிறேன். இந்த பன்னீரை கூட நல்லா என்ன பண்ணுங்கள், நல்லா மேஷ் பண்ணிட்டு கூட ரசகுல்லா சூப்பராக வரும். இதில் சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடுது. இதை நான் இந்த பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு என்ன டிஷ் வேணுமோ நான் அதை தேவையானப்போ செய்ய போகிறேன்.
தேங்க்யூ.